உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு அஸ்வஸ்ம நிதி பெறுகிற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும், ஒரு கவலையான செய்தியும் உள்ளடங்கியதாக ஒரு செய்தி தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறேன். இதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 2023 முதலாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவு கொண்டு வரப்பட்டது எல்லாருக்குமே. அதாவது முதல் சமுர்த்தி என்ற பேரில் உதவிகள் வழங்கப்பட்டு இருந்தது. இப்போ அது நலன்புரிகள் நன்மைகள் சபையால் இந்த அஸ்வஸ்ம என்ற பெயர் அடிப்படையில் பெயர் மாற்றப்பட்டு இப்போ பல்வேறுபட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கஷ்டப்பட்டவர், வறுமையானவர்கள், மிக வறுமையானவர்கள், தங்கி வாழ்பவர்கள் என்று சொல்லி இப்படி நிறைய பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது 2023 முதலாம் கட்ட நிதியாக வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மீள ஒவ்வொரு வருஷமும் அதை புதுப்பிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இப்போ புதுப்பிக்கப்பட்டு கொண்டு வருது. அப்போ அந்த அடிப்படையில் முதலாவது கட்டத்தில் நிதி வாங்குபவர்களுக்கு இன்னும் அந்த நிதி வழங்கப்படையில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விஷயத்தை அஸ்வஸ்மனுடைய தலைவர், அதாவது நலன்புரிகள் நன்மைகள் சபையினுடைய தலைவர் இப்போ அறிவிச்சிருக்கிறார். வரும் 7ஆம் மாதம் அதாவது ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முதலாங்கட்ட அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு நிதி வைப்பிலிடப்படும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மே மாத இறுதியில் இந்த முதலாங்கட்ட நிதி வாங்குகிறவர்களுடைய அந்த மீள் பதிவு முடிவடைஞ்சிடும். அதுக்கு பிறகு அடுத்த மாதமே அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து அதுக்கு பிறகு 7ஆம் மாதத்துலேருந்து அவர்களுக்கான நிதி அவர்களுடைய வைப்பில் வரவு வைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்போ நிதி வரும் என்று வெயிட் பண்ணி கொண்டு வந்தவர்களுக்கு முதலாம் கட்ட பயனாளிகளுக்கு ஜூலை மாதம் வரும் என்ற மாதிரி தலைவரால் அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ முதலாம் கட்ட தகவல் வழங்குபவர்களில் மேலதிகமாக தகவல் பெற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. அதில் பொய்யான தகவல்கள் வழங்குபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி மீண்டும் தலைவர் அதை முன்வச்சிருக்கிறார். அதாவது அஸ்வஸ்மனுடைய தலைவர் மீளவும் சொல்லியிருக்கார், அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பொய்யான தகவல்களை வழங்கி இதுவரைக்கும் நிதி பெற்றுக்கொண்டார்கள். அதாவது பொய்யான தகவல்களை வழங்கி பல பேர் நிதியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பொய்யான தகவலை வழங்கி அவர்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட நிதி எல்லாமே மீள அவர்களிடமிருந்து பெறப்படும் என்ற மாதிரியும் அந்த நிதி வாங்கியவர்களுக்கு மேலே ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க நலன்புரிகள் நன்மைகள் சபையுடைய தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் பல்வேறுபட்ட ஆதரவு இதுகளையும் சமூக வலைதளங்களில் கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் பொய்யான தகவல்களை வழங்கி நிதி பெற்றார்கள் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கிட்ட வந்திருக்கிறதாக தகவல் வழியாக இருக்குது. நன்றி சொந்தங்களே, உங்களுடைய வீடுகளுக்கு ஆய்வுக்குழு வரையாக உங்களுடைய உண்மையான தகவலை சொல்லி நிதியை பெற்றுக்கொள்ள விரும்புங்க. பொய்யான தகவலை வழங்குவதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு வருட சிறை தண்டனை கூட பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் என்னிட்ட கேட்டிருந்தீங்க. இந்த முதலாம் கட்ட நிதி பெறுறவர்களுக்கு எப்போ நிதி கிடைக்கும் என்று என்னிட்ட கேட்டிருந்தீங்க. அதான் சொல்கிறேன், வரும் 7ஆம் மாதம் ஜூலை மாதத்திலேருந்து உங்களுக்கான நிதி உங்களுக்கு வைப்பிலிடப்படும் என்று சொல்லியிருக்காங்க. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.